எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஈரோடு தான் போயிட்டு இருக்கிறோம். ஈரோடு போனால் எங்கள் பெரியக்கா உங்களுக்கு தெரியும். பெரியக்கா மாவட்ட மல்லிகாவுக்கு பேரம் மறந்துருக்குது. குழந்தையோட 3 நாள் ஆகுது, பார்க்கவே முடியல. நீங்கள் போகலாம், நாங்கள் டவுன் சரி இன்னைக்கு தான் போகலான்ட்டு சரி ஆப்பிள் ஆரஞ்சுலாம் வாங்கி கொல்லுப்பட்டி ஆகிட்டேன். எங்கள் பெரியக்கா தான் கொல்லுப்பட்டி. சாதாவே பாட்டியே எங்கள் அக்கா ஒத்துக்காது. கொல்லுப்பட்டி வேற ஆயிடுச்சு. என்ன எப்படி நீ தான் கொல்லுப்பட்டிச்சு பத்தி கவலையெல்லாம் நடிக்கா. நான் கொல்லுப்பட்டி ஆமா பெரியமா பாட்டின்னு சொன்னாலே ஒத்துக்காது. ராணிமாவம்மா அதான் சொன்னேன் கொல்லுப்பட்டி நீ தான் நினைச்சு. ஓகே நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு சத்தமே பார்த்துட்டு வராண்டு இப்போ ஈரோடு கிளம்பி இருக்கிறோம். பழமெல்லாம் வாங்கிட்டு போகலாம் வாங்க. என்னென்ன பழம் இருக்குன்னு பார்த்துட்டு பழமெல்லாம் வாங்கிட்டு இப்போ போய் பார்த்துட்டு வரோம். என்னென்னமா வாங்குற? ஆப்பிள் 1 கிலோக்கு ஆரஞ்சு 1 கிலோ வாங்கிக்கலாம். எவ்வளோ கிலோ? இது எவ்வளவு? கிலோ 100 ரூபாயம்மா. 100 ரூபா. சீசன் முதல்ல இது 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு தான் வைப்பாங்க. இப்போ 100 ரூபாங்கிறாங்க. விலை டாப்பில் விற்கிது. சரி என்ன பண்ணுறது, வாங்குறவங்க இருக்குது. குழந்தை பாருங்களுக்கு தான் கொடுக்குறோம், அதுக்கோசரம். சீதாப்பழமா? சீதாப்பழம் பாருங்க. அதெல்லாம் சின்ன பழமா இருக்கும். இப்ப பெரிய பழமா இருந்து 140 ரூபாய் வைக்கலாம். பரவாயில்ல, வாங்கலையா? ஆசையா இருக்குது. வாங்கலையா? சாப்பிட்ட சூரிய எனக்கு எரிச்சுன்னா நல்லா எனக்கு பிடிக்கும். நம்ம நாளைக்கு ஆகுமாண்ணா போகும்போது வாங்கிக்கலாம். இப்ப ஆசிரி போகும்போது வேண்டாம், வரும்போது வாங்கிக்கலாம். சரிம்மா. பையா வாங்கலையா? 200 80 தானா? என்ன கைக்கணும் இந்த நியூர் கிடைக்குது. நீ சாப்பிட்டு கொடுமா. நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிக்கும். இளந்தோட செய்வாங்க. இதுல இளந்தோட செய்ய மாட்டாங்க, குட்டி பழம் செய்வாங்க. சும்மா சாப்பிட்றது அது. நம்ம ஆப்ரேஷன் தான் எடுத்துருக்காங்க, நிறைய எதுவும் சாப்பிட முடியாது. அதனால ஆப்பிளும் ஆரஞ்சு தான் வாங்கிட்டு போறேன். பன்னுலாம் கொடுக்கூடாத மாதிரி பண்ணு வர ஆப்பிளும் ஆரஞ்சு மட்டும் நான் வாங்கிட்டு போறேன். பேரன் கொள்ளு பேரன் பெருசாகட்டும், அப்புறம் எதாவது தீனியெல்லாம் வாங்கி கொடுத்துக்குவோம். ஆமா சரிம்மா போலாமா? பழங்கண்ணே. ஸோ ஆஸ்பத்திரி பார்த்தோம்னா ஈரோடு மார்க்கெட்டுக்கிட்டே இருக்கு. ஆஸ்பத்திரி மாற்றி வந்துட்டோம். அந்த சைடு சொன்னா அதுவா? அங்க ஒன்று ஒயிட் கலர் தெரியுது, அதுவாட்டிக்குது. எனக்கே தெரியல, இங்கதான் வந்திருக்கேன் நானு ஆரம்பத்துல. அங்கேயும் போய் பார்ப்போம். ஃபோன் பண்ணி கேட்டுச்சு ரூம் நம்பர் எத்தனைன்னு. எங்க அம்மா தான் ஃபோன் பண்ணியே பேசுச்சு. அவங்க ஏதோ 200 ஏதோ சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இப்ப வந்து 200 எத்தனை என்கிட்ட கேட்குறாங்க. சர்மிதான் எடுத்த குழந்தை பிறந்து தான் எடுத்தா 212 2 சொன்னா 2வது மணினா சரி மேல போய் பேசிட்டு வந்து போறப்ப ஏன்னா ஒரு கதை தட்டி பார்த்துட்டா இருப்பேன். இல்ல அப்ப தெரிஞ்சுக்கிடுவா. லெஃப்ட்ல இங்க ஏறிட்டு இந்த சைடு இறங்குறோம். குழந்தைய பார்த்தாச்சு. குழந்தை ரொம்ப நேரம் பாம்பு சரி குழந்தைய பார்த்துட்டோம், முடிச்சா வச்சுக்கோ எல்லாரும் கொஞ்சம் சரி வீட்டுக்கு போறானே. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்த்து ஒரு ஆசையா தட்டி வெள்ளம் அப்படியே மோகன் மாதிரியே இருக்கும். ஆமா மோகன் குழந்தை இப்படிதான் இருப்பான். மோகன் அப்படியே இருக்குது. A few moments later. இங்க பாருங்க, பச்சை பயிர் அம்மா ரகசியமா பொறிச்சிட்டு இருக்கிறாங்க. அம்மா இது எங்கம்மா வேணுங்க? காட்டுல விழுந்தா? எங்க காடு இல்லையே. காடு அவளுக்கு கொஞ்சம் ஒட்டினாதால காடு இருக்கும். நீங்களே வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க போய் போட்டு தருவாங்க? எங்களால ஊடுதான் விட்டாருப்பா. எனக்கு காடுலாம் இல்ல. அதாதாமா கனி இது பாருங்க, பச்சை காய்கண்ணே. இது அம்மாவோட தோட்டத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. பச்சை என்ன பண்ணுவாங்க கனி? இது மாட்டி காய வைக்கணுமாமா. இது மாட்டி காய வச்சாக்கணும் இந்த மாதிரி ஆயிரும். இது பாருங்களேன், பச்சை பயிறு அம்மாவோட தோட்டத்துல இருந்து கொண்டு வந்துரு. இப்ப அம்மா ஆளு வச்சு 2 நாளா பொறிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா? மேட்டாங்காடு. எனக்கு காடு பேர்லாம் தெரியுதுமா. மேட்டாங்காடு அந்த மாதிரிலாம் தெரியுதுமா.
எனக்கு அப்படிலாம் என்னன்னு தெரியாது. காடு மொத்தத்துல காடு வந்து நான் தண்ணி பாயிற காய்கறினா தோட்டத்து காடு, மேட்டாங்காடுனா தண்ணி பாயாத காடு, அதான் மேட்டாங்காடு. அப்படியாம்மா? இது வந்து மேட்டாங்காட்டுல தான் விளைஞ்சது. அப்போ தண்ணி எப்படி ஊத்துவீங்க? அத்தானே தண்ணி மோட்டர் கண்ணு, சரி சரி சரி. கிணறு தோண்டி கிணத்துல மோட்டர் வச்சிடலாம். மோட்டர் வந்து நம்ம பட்டு நடத்தணும், தண்ணி மேல ஓ வரும். அப்படிமா? தண்ணி நம்ம அப்படி பாய்ச்சிக்கிறது. நாம வந்து கத்திரியா மிளகாய எது நம்ம நட்டாலும் அதை அப்படியே பாத்தி பாத்தி தண்ணி பாய்ச்சி நம்ம கட்டிக்கலாம். அப்படி பண்ணிக்கிறது. காடு தோட்டத்து காட்டுல வெள்ளாம 3 வெள்ளாம பண்ணலாம். இது மேட்டாங்காடு மழை வெஞ்சா தான் வெள்ளமே இல்லைன்னு இல்லையாம்மா? என்ன பண்றது, மழை தான் பள்ளி எடுக்குது. ஆமா, இங்க பாருங்க பச்சை பயிறு அம்மாவோட காட்டுல இருந்து கொண்டு வந்து இப்படிலாம் நாங்க வந்து இப்போ 1 வருஷம் அது இன்னைக்கு தான் பாக்குறேன். அம்மா இப்படி கொண்டு பொறிச்சதே இல்லை. வந்து தட்டை பேரு பச்சை பேரா காய் வச்சிருக்கா நான் பாத்துருக்கிறேன். இப்போ வந்து அப்படியே அங்கிருந்து காட்டுல இருந்து புடிங்க கொண்டு இங்கேயே ஆள் வச்சு இப்போ அம்மா பொறிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் தான் வேலைக்கு விட்டேன், என்னை சேர்த்திக்க மாட்டேட்டாங்க. சரி அம்மாட்ட டூ விட்டுட்டு நான் வரல. இன்னைக்கு தான் சரி என்ன பண்றது அம்மா வச்சேன்னு இப்போ பேச வந்துட்டேன். நான் நாளைக்கு அம்மா வேலை தராங்களா? பரவாயில்ல, சம்பளம் வாங்கிக்குவோம். காட்டுல வெள்ளாம கிடைச்சு காட்டுல வெள்ளாம தின்னு பாருங்க, எப்படி உடம்புக்கு ஒரு தெம்பா இருக்கு. இல்லம்மா தெம்பா இருக்குமா? ஆமாமா. வந்து அரிசியை தின்னு போடலாமா, மிக்ஸில் அதேதான் சத்து இல்ல, சத்து இல்ல ஒண்ணு இல்லம்மா. இது அரைச்சு இது போது என்ன பண்ண, அரிச்சு எடுத்து தண்ணியில ஊற வச்சு நைட்டு காலையில ஊற வச்சு சாயங்காலம் ஒரு வெள்ளை தண்ணியில் போட்டு ஒரு பொட்டணம் கட்டி வச்சிரு. காலையில எடுத்து பாரு பூரா முளப்பு முட்டிட்டு வந்து அது வந்து சக்கரை கலந்து தின்னு பாரு, எம்பிட்டு சூப்பரா இருக்குது, உடம்புக்கு நல்லா இருக்குது. அம்மா இவ்வளவு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா பண்ணுவேன், எதுக்கிற மழை வந்து வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு தான் இங்கே காணும் அம்மாவை. இதெல்லாம் என்ன கடை கொடுத்துருவீங்களா? இல்லக்கா நான் அடிப்போம், வந்து கேட்டா போட்டுருவோம். சரி சரி. விக்கிறதாங்கண்ணே இதெல்லாம் பொறிச்சுக்கண்ணே. பொறிச்சு மாட்டி இந்த மாட்டி காய வச்சா அந்த வச்சு தட்டினாங்கன்னா இந்த தொல்லியெல்லாம் உளிஞ்சிரும். அப்புறம் சுத்தம் பண்ணி கிலோ கணக்கு வித்துருவாங்க. ஏன்னா அப்புறம் வெள்ளாம பண்ண முதல் வேணும்ல வித்துருவாங்க, கிலோ வித்துருவாங்க. எதுவுமே வச்சுமனா வெள்ளாம வச்சுமனா கிலோ கணக்கு அவ்வளவுதாம்மா. ஆமா ஆமா. The next day. கைஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். சண்டே வந்து நம்ம திருப்பதி போனதுனால அம்மா கறி எடுக்கல. அப்புறம் மண்டே வந்து அப்பா வந்து நாமக்கல் போனதுனால அப்பயும் கறி எடுக்கல. ஸோ அம்மா வந்து கறி சாப்பிடணும் போல இருக்குன்னாங்க. எனக்குமே நேற்றுலாம் சரியான காய்ச்சல், அதனால அப்பயும் கறி எடுக்க முடியல. இன்னைக்கு எப்படியாச்சும் கறி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு காலங்காத்தால 7 மணிக்கு கறி கடைக்கு வந்துட்டேன். கடைக்காரர் என் பருப்பில் கடையை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. யாராச்சும் கஸ்டமர் வந்தால் கறி கடை ஓனராக மாறிட வேண்டியதான். எப்பயுமே வந்து நாட்டுக்கோழின்னு சொல்லி கிராஸை கொடுத்து ஏமாத்துறாங்க. அதனால் இன்றைக்கி டைரெக்டாக கிராஸே வாங்க வந்துட்டோம். இது நாட்டுக்கோழி இல்லை, இது கிராஸு தான். ஆக்சுவலாக நானும் நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்குது. இது வந்து கிலோ வந்து 380 ரூபா கறி எடை. இப்போ இன்றைக்கி இதுதான் வாங்கி போய் சமைக்க போகிறோம். அக்கா நீலவேணி அக்கா, இப்போதான் டீயே குடிக்கிறியா நீங்க? இந்த கறி இது இல்லம்மா, கிராஸ் கோழி கிடைக்கல, இது நார்மல் பிராய்லர் கோழி தான். ஏன் உனக்கு இந்த கோழி மேல ஆசை? ஏன் இந்த கோழி மேல ஆசை வந்துருச்சு? அப்படி கிடையாது, திடீர்னு இது திடீர்னு நம்ம நாளாதுல சரி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா செய்யற மாதிரி ஐடியா? சிக்கன் வறுவலா? சும்மா பேக்கர் மாதிரி கட்டி வச்சுறேன். சும்மா மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு பேக்கர் மாதிரி வச்சுறேன். சரி சரி சரி. தக்காளி வாங்கினா பாக்ஸ் கழுவி எடுத்து போட்டலான்ட்டு. எவ்வளவு தக்காளி விலை எவ்வளவுமா இப்ப? தக்காளி குறைஞ்சிச்சு. போன வாரம் 80, இந்த வாரம் 25. என்ன பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு? அப்படி காவாசுக்கு வந்துச்சுல்ல. 80 ரூபாய்க்கு கடமை ஒரு மல்லிகை இல்ல. ஆமா, இன்னைக்கு 25 ரூபாய். சரி 4 கிலோ 100 ரூபாய்க்கு வாங்குது. சரி அதான் கம்மியா இருக்கும், வாங்கி கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு. அடே அப்பா, என்ன இவ்வளவு தக்காளி? 100 ரூபா. பரவாயில்ல, இருந்துட்டு போகுது இல்ல கண்ணு. ஏன்னா இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்குதாமா. மழை வந்தாலே தக்காளி விலை ஏத்திடுறாங்க. பழம் எனக்கு இப்படி பார்த்தனே ரொம்ப பிடிக்குது. நல்லா இருக்கு. இப்படி இருந்தா நம்ம 1 மாசத்துக்கு கூட சூப்பரா இருக்கும். நம்ம போலீஸ் ஊறுகாய் போட்டு கொடுத்தது பாத்தியா, 2 வாரம் 3 வாரத்துக்கு தக்காளி எப்போ ஃப்ரெஷ்ஷா இருந்து எடுத்து போட்டு கொடுத்தேன். அது இப்படி வாங்கி போட்டு வச்சுக்கலாம். 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஏன்னா அப்பா கிச்சனுக்கு ஹெல்ப்புக்கு வந்துருச்சு உனக்கு? அவங்க அப்பா கிச்சனுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க. டீ குடிக்கிறாங்க. 3 டீ 4 டீயே தெரியல, டீ குடிச்சிருக்காங்க. நான் சரி அரிசி ஒரு அடுப்பு வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி மகள் குழம்பு வச்சுவாங்க.
நான் எத்தனை மணிக்கு வந்தாலும் நீ இப்பதான் ஸ்டார்ட் பண்ற. டீ குடிச்சிட்டு பொறி போட்டு குடிச்சிட்டு நீ எத்தனை மணிக்கு இருந்திருப்ப அத்தனை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ண நம்ம டெய்லியும். ஆனால் கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஷார்ப்பாக இங்கே இருப்பேன். நான் வரும்போது எங்கள் அம்மா டீ தான் குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ பழைய தூக்கி அப்படியே என் மேலே போட்டுறது. ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்குன்னாலாம் அந்த மாதிரி இருக்கு கதை. அது கருப்பு தோசை இங்கே இறந்த வடையா? அப்பா வேணாங்க, இழந்த வடையே நேந்திர சிக்ஸ் அப்படியே தான் இருக்குது. நீ கை வச்சுட்டாதான் காலி ஆகும். இழந்த வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், செம்மையா இருக்கும். ஏமா நல்லா இருக்கும். இது ஒரு சை தெரியுமா? இழந்த வடை இழந்த வடை சை தெரியுமா? இந்த மாதிரி நைஸா இது வந்து மிஷின்ல தாளிக்கிறது கிடையாது. நாமளே உரலதான் எடுக்க முடியும். இந்த மாதிரி நைஸ் வராது. இது அப்பா வந்து நாமக்கல் அந்த ஆஞ்சநேயர் கோயில் போனான்னு சொன்னல, அப்போ வந்து அங்கே எங்கேயோ ஒரு கடை ஃபேமஸான கடை இருக்கும் போல் வாங்கிட்டு வருவார். நாமக்கல் போனால் போதும் 3 இது வாங்கிட்டு வந்துடுவார். எனக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று, அன்னைக்கு ஒன்று. ஸோ இது ஒன்று வந்து ஒரு ஆள் முழுசாக சாப்பிட முடியாது. ஒன்று வந்து 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். இதெல்லாம் உங்கள் கடையிலாம் வைத்தீங்களா சின்ன வயசில்? வச்சுக்கணும். அப்படியே திருப்பி சொல்றது சின்ன பாக்கெட்டா வரும். அதான் சின்னதா கருப்பு கலரா இருக்கும். 2 ரூபாய்க்கு தான் வரும். இப்போ என்னமா இது ஒரு 25 ரூபாயாமா அநியாயத்துக்கு வரும். அது பழம் கிடைக்கணும்ல, பழம் கிடைக்கணும். அரை விசில் விட்டு அரைக்கிறது முக்கியமானது. அது பழம் கிடைக்கிறது தானே. இப்பெல்லாம் எங்க மரம் இருக்கு? பழம் படிப்படியா வாங்கிட்டு வருவாங்க. வெல்லம் போட்டு உப்பு இது வரமிளகாய் போட்டு இடிச்சு குண்டால வச்சுக்குவோம். உங்களுக்கு அது அப்படியே 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு இப்பெல்லாம் 8 4 அப்படிலாம் அப்படியே கோழிப்பி மாதிரி வலிச்சு வலிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் மறுநாளைக்கு என்ன பண்ணுவான், தட்டி வடை மாதிரி வச்சிருவான். ஒவ்வொரு எடுத்து கொடுப்போம். அந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிட்டுக்கிறேன். நான் இப்ப அரிசி வச்சுட்டேன் சாப்பிட்டோம். இப்போ நான் வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணிட்டு விடுறேன். வெளியில ஏதோ பாத்திரக்காரங்க வந்திருக்காங்கன்னு போயிட்டாங்க. அதுக்குள்ள வந்து இந்த வெங்காயத்தை கழுவி அறுத்து வச்சிடலாம். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். அம்மா வந்து வெங்காயத்தை வந்து 4 கரெக்டாக பொழந்து வைக்க சொன்னாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி 4 அரிஞ்சிக்கலாம். கேமராவில் தெரியணும்னு சொல்லி முட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பாத்தீங்களா எவ்வளோ கஷ்டப்படுறேன். அடி கறி பரவாயில்லையாம்மா? பரவாயில்ல, துண்டு பெருசா இருக்க மாட்டேங்குது. சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? சொல்ல கட் பண்ணுறதுனா கட் பண்ணிடலாம். கத்தி இது சாணை பிடிக்கணும்னா இந்த கத்தி இப்போ நான் சாணை பிடிக்க போகிறேன். இந்த கத்தி வந்து என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது, இது வந்து ரைட் ஹேண்டில் இருக்குது. இப்படி வச்சு ஒரு 1 நிமிஷம் இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருங்க. கத்தி பார்த்தீங்களா? நம்ம போய் சாணை பிடிக்கலாம் தேவையில்லை, இந்த மாதிரி பண்ணாலே சாணை ஆயிரும். அம்மா இதை அப்படியே அறுத்து பாரு. சூப்பரா வச்சது. அது எலும்பு மாதிரி தான் கறி பரு வந்துச்சு. இப்படி நல்லா ஷார்ப்பா இருக்கா? ஷார்ப்பா தான் வச்சிருக்கேன். வெச்சதுமே அறியுது. கத்துக்கோ. இனிமேல் நீ கத்தி முனையாச்சுன்னா அந்த மாதிரி 2 கத்தி வச்சு தேய்ச்சினா போதும். தேய்ச்சா போதுமா? சரி பரவாயில்ல. சூப்பர் சூப்பரா இருக்கா. சாணை பிடிச்ச மாதிரியா இருக்கா? சாணை பிடிச்ச மாதிரியே இருக்குது. அப்ப 20 ரூபா காசு கொடு. சாண கூலி. சாணம் இல்லல, உனக்கு சோறாக்கி கறி குழம்பு வச்சு தரேன். திருப்தியா சாப்பிட்டு போ. உனக்கு நீ 20 ரூபா தான் கேட்டேன், உனக்கு 100 ரூபா சாப்பாடு போடுறேன். ஓகேவா? ஓகே. வந்து ஈஸியான சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அம்மா வைக்கிற கறிக்குழம்பு எல்லாமே வேற லெவலில் செமையாக தான் இருக்கும். இதே ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். செஞ்சாவே சூப்பராக நல்லா இருக்கும். நம்ம பெருசாக ஆடம்பரமா அது வேணும் இது வேணும்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரில் என்ன இருந்தால் அதை போட்டு செஞ்சு சாப்பிட்டு போயிட்டு. கறி இல்லாதவங்க வீட்லயா கறி வச்சிருப்பாங்க. செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் போட்டுக்காங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் பிடிக்கும், அதனால சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து நிறைய இருக்குது, நான் பாதி போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுனா போதும். நான் அரைச்சேன் 4 ஸ்பூன் அளவு வந்துருக்குது. நான் பாதி எடுத்து வச்சுக்குவேன். 2 பேர் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்குவோம். கருவேப்பிலை உருவி போடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வளைக்கலாம். இது நான் காட்டவே, நீ கேட்கவே இல்லை. என்ன கண்டுபிடி? மிளகா காரத்துக்கு
கறியா? கறி தான் நம்ம 10 டைமுக்கு மேல காமிச்சிட்டோமே. என்ன கறி குழம்பு எங்க மாதிரி கறி காட்டுற மாதிரி இதுதானே காட்டுறோம்ல. சிக்கன் தாங்க அரை எடுத்துருக்கு. நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி வடிகட்டிக்கல. தண்ணி நல்லா வடிச்சிட்டு இருக்குது. இதை வடிக்கிட்டு மீதியம் நான் போட்டு வளர்க்குறேன். அதெல்லாம் இங்கே இருக்கு. காரத்துக்கு மிளகா நீ சொல்லவே இல்லை. அதான் சொல்லுவேன். மிளகா தூள் இல்லாத உப்பு வேணும். உப்பு மிளகா உப்பு எல்லாத்தையும் போட்டுரும். ஏன்னா கறிக்கும் போது கறி கட்டிருக்கும்ல. சமைக்கிற இன்னைக்கு நல்லெண்ணெய் செய்வோம். நல்லெண்ணெயில் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நான் தேங்காய் எண்ணெயில சமைமா. தேங்காய் எண்ணெயில சூப்பரா இருக்கும். தேங்காய் வந்து சமைச்சது இல்ல. கறி தேங்காய் சமைச்சு நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? கேரளால நீ என்ன சமைச்சினாலும் தேங்காய் எண்ணெயில தான் செய்வாங்க. நம்ம ஊர் வந்து இந்த நெல்லெண்ணெயில செய்யறதுனால நமக்கு நெல்லெண்ணெய் தான் வருது. அடுத்த சமையல்ல இருந்து நீ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ற. சரியா? சரி. பாருங்க எண்ணெய் வந்து நான் எல்லாம் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில கொலஸ்ட்ரால் கம்மி. கொலஸ்ட்ரால் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இல்லைன்னா தான் பரவாயில்ல. ஏன்னா கொலஸ்ட்ரால் நிறையவே இருக்குது. கொழுப்பு நிறைய இருக்குது. கொழுப்பு கொஞ்சம் குறையும். தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டா ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாகும். கொலஸ்ட்ரால் கம்மி. எண்ணெயெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். எங்க அம்மா வந்து யூஸ் பண்றதுக்கு மனசுல புதுசா இருக்கு, டப்பா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. நான் வாங்கினது அப்படியே வச்சுட்டு இருக்கு தேங்காய் எண்ணெய். நான் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மா அப்படியே வச்சிருக்கு. இங்க பாருங்க. ஆல்ரெடி அம்மா ஆஸ்பத்திரி போனாலே எண்ணெயை மாத்தி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால எல்லா எண்ணெயிலையும் ஒவ்வொன்று ஆர்டர் போட்டேன். இது வந்து என்னதுமா? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இதுவும் தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் எனக்கு ஒரு பாட்டில். அப்புறம் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் தானே. கடலை எண்ணெய் எப்படிமா நல்லா இருக்கு? அதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்துட்டு தான் ஆர்டர் போட்டேன். சுத்தமான செக்கு எண்ணெய் அப்படின்னு சொன்னதுனால சரி நான் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் எங்க வாங்கினேன்? வாசம் தனி. இதுதான் வாசம் நல்லா இருக்கு. வாசம் இங்க கும்முன்னு மணக்குது. நல்லா தான் வச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு. சரி இதை எங்க வாங்கணும், எப்ப வாங்கணும் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்ப சமையல பாப்போமா? பாப்போம். சமையல் டைம் ஆகிட்டே இருக்குது. சமையல் நம்ம பார்த்துப்போம். கடைசியில் லேட் ஆச்சுன்னா நான் தான் லேட் பண்ணேன்றேன். அப்புறம் உடனே தான் சொல்லுவேன் நீ தான் லேட் பண்ற. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோ. நீ கடுகு போடல, சோம்பு போட்டுக்கிறேன். அதான் கறிக்கு தான் தீபேஷ் கேட்க. அம்மா கடுகு போடாதமா நான் சொல்லல. வீடியோ பாக்குறவங்க சொல்றாங்களா? சரி சரி. உங்க ஆசைக்கு அவசரம். இன்னைக்கு வந்து நான் பட்டை 2 துண்டு, கிராமு ஒரு 3 கிராமாட்டம், 3 கிராமு, ஒரு ஸ்பூனு சோம்பு இதை போட்டுக்கிறேன். நாங்களாம் கோயம்புத்தூர்காரங்க கடுகு போட்டு தான் சமைப்போம். ஆமா அதுதான் நமக்கு டேஸ்ட். நம்ம டேஸ்ட் என்ன கொடுக்கணும் அதுதான் செய்யணும். ஓகே நல்லா இதாயிடுச்சு. நம்ம செம்மி பண்ணிட்டேன். நல்லா இது செவந்துருச்சு. கண்டிப்பா ஒரு பிரியாணி இடம் போடலாங்க. யோசிச்சு ஒவ்வொன்னா போடுறீங்க. போடுவாங்க. நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம குழம்பா வைக்க போறதில்ல, கெட்டியா செய்யறதுனால இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கும். நல்லா இப்போ வதக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவக்க வதக்கிக்கணும். நல்லா கண்ணாடி பத்து வந்துருச்சு. இப்போ நான் தக்காளி போட்டு, ஏன்னா தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வேகமாக இருக்கும். தக்காளி வந்து நான் சின்ன தக்காளி தான் 2 போட்டுக்கிறேன். பெரிய தக்காளி இருந்தால் 1 போட்டுக்காங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தக்காளி. இந்து உப்பு இல்லையாம்மா? இந்து உப்பு உப்புலாம் நம்ம ஊரில் இருக்கிறது கடல் உப்பு தான் இருக்கு. எல்லா உப்பும் ஒரே உப்பு தானே. அதனால் இந்து உப்பு. சரியே பாறையில இருந்துலாம் உப்பு எடுப்பாங்க தெரியுமா? நான் மணாலி போயிருந்தேன்ல, அப்ப கருப்பு கலர் அப்படியே பாறை மாதிரி இருக்கு. அது உப்பு தானம்மா? உப்பு எப்படி செய்ய முடியும்? தண்ணியை தான் உப்பு தண்ணியில தான் இந்த நுரையை சேர்ந்து தான் உப்பு செய்வாங்க. தெரியல. நான் மணாலி போனப்ப அப்படியே கருப்பு கலர்ல பாறை மாதிரி உப்பு வச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு வாங்கி ரேட் ஊர் பண்ற ரேட்டு சொல்றேன்மா. ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்குமா, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் அந்த பொருள். ஒரு டிப்ஸ் சொல்றேன், கண்டுபிடி. இது வந்து பாம்பு போட்டா வாயில நுர வரும்.
இது போட்டா தலையில வர வரும். ஷாம்பு. இந்த உனக்கு சீரக ஷாம்பு. கார்த்திகா ஷாம்பு. கார்த்திகா ஷாம்பா? சூப்பர். ஷாம்பே இல்ல, கடையில தான் தரமா வாங்கி தொங்கிட்டு இருக்கிறேன். சீரக ஷாம்பு தான் இது. கார்த்திகா. கார்த்திகாவா? சீவக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப ஷாம்பும் இருக்கு. சரி, மதியத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த டிப்ஸ் நான் சொன்னது ஈஸியான டிப்ஸ். ஷாம்பு போட்டா தலையில வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகேனா 1/2 கிலோ கறி தான், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது இருக்குது அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தாங்குமா? சரி, பிரிட்ஜில் வச்சுன்னா தாங்குது. கொஞ்சம் நைட் உப்பு போட்டு கலக்கிட்டு எடுத்து வச்சுன்னா தாங்கும். வெஜ்ஜு கோழிங்க தான் இருக்கு தாங்கும். இல்லைங்க, தக்காளி பாருங்க நல்லா வணங்கிருச்சு. தக்காளி வணங்கிருச்சு, நல்லா இஞ்சி போட்டு வாசமும் நல்லா போய்கிட்டு பச்சை வாசம். கறியில் சேர்த்துக்கும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சு அதான் தீபநேஸ்வரர் மாதிரி கறி எடுத்துட்டு வந்துட்டான். எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை தான் செய்வோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தீபநேஸ்வரர் எடுத்துட்டு போயிருந்தான். அதான் கறி நாங்கள் எடுக்கல, பையன் ஊருக்கு போயிருக்கிறாங்க. அதான் சரி பையன் இன்னைக்கு எடுத்து வரமானே தீபநேஸ்வரர் தான். 1000 தான் வெஜிடேரியன் குழம்பு இருந்தாலும் இந்த சிக்கன் குழம்புக்கு ஈடுனையே வேற எந்த குழம்புமே வராது. கரெக்டா இல்லையாம்மா? சிக்கன் தான் ஃபர்ஸ்ட், மட்டன்லாம் நெக்ஸ்ட் தான். நல்லா கலர் வச்சுக்கோ. கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சோண்டு தான், வெங்காயம் வளர்ந்து தான் உப்பு போட்டோம். தக்காளி வெங்காயம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா முன்ன ஒரு 1/2 ஸ்பூன் போட இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பத்தலைனா போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. கொஞ்ச நேரம் மூடி வச்சு தண்ணி வேகட்டுவேன், அப்புறம் மிளகா தூள் போட்டுக்கோம். இப்போ போடக்கூடாதா? இப்போ வேணாங்க, கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு ஏன் ஊற்றல, தண்ணி விடும். தண்ணி விட்டு வெந்த விட்டு நம்ம போட்டுக்கணும். ஓகே, ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற்றுல பாருக்கனே நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா இதாகிடுது. இப்போ மாடி போட்டுக்கோம். அந்த ஆயா பக்கத்து வீடு ஆயா வந்து என்னக்கண்ணே உங்க வீட்டில் கறி குழம்பா அப்படின்னு கேட்டு போகுது. கேட்டு போதா? இல்லைம்மா, எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன் வரணும்னு சொல்ல தெரியாது, கறி குழம்புன்னு சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டில் இன்னைக்கு சிக்கன் தான் மட்டும் நான் கறி எடுக்காமா. நீங்கள் வீட்டில் அரைத்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனு. இது ஸ்பூனு கிடையாது, கரண்டி. கரண்டி, 1 கரண்டி. தெரியலையே, கறி மசாலாவா? இல்ல, மல்லித்தூள். கறி மசாலா தான், மல்லித்தூள். இது ஒரு 3 ஸ்பூன். ஏன்னா மிளகாத்தூள் போட மாட்டேன், மிளகாத்தூள் தரேன். தேங்காய் அரைச்சது, அதாவது 4 ஸ்பூன். இது என்ன கரண்டி? இது ஏதோ ஒரு கரண்டி, ஏதோ போடுங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை, 4 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா 4 ஸ்பூன் போட்டோம்னா தான் நமக்கு கெட்டியாக கிடைக்கும். மிளகுத்தூள், எங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். நமக்கு இதே போடுங்க. மிளகு இதுக்கு மேலே நிறைய போட்டோம்னா காக்கும். நல்லா கலரி விட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக விட்டா சிக்கன் கிரேவி ரெடி. வேற ஒன்றும் இல்லை, சும்மா சுவையானது. வெஜ்ஜி குழம்பு வைக்கிறத விட சிக்கன் குழம்பு வைக்கிறதா ஈஸி. முழுகிற அளவுக்கு வச்சுக்கோ. நல்லா வெந்த வடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சிக்கன் ரெடி. சரி, பாத்திரங்க வெந்துருச்சா என்னன்னு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு பத்தும். ஆமா, இல்லை சும்மா இருந்தாலும் சாப்பாடுக்கு பத்தாது. இந்த அளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக 1 ஸ்பூன் தண்ணி வச்சேன். குழம்பு இந்த அளவுக்கு வந்துச்சு. தேங்காயும் ஊற்றலை, நமக்கு இந்த அளவுக்கு குழம்பு கிடச்சிருச்சு, போதும். இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே இறக்கிட்டா வேலை முடிஞ்சு. இவ்வளோதான் நம்ம ஊரில் சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க நம்ம சேர்ந்து எல்லாம் சாப்பிட்லாம். தேங்காய் ஊற்றாத அப்படியே கிரேவி மாதிரி நான் சும்மா அப்படியே வச்சுட்டேன். கொத்தமல்லி மிளகாத்தூள் போட்டு. எனக்கு கறி வந்துருச்சுன்னு பாருங்க. கறி வெந்துருச்சா இல்லையான்னு டேஸ்ட் பார்த்தலாம். பார்க்குறேன், வெந்துருச்சுமா, நல்லா பூ மாதிரி வெந்துருச்சா? சூடு, சரியான சூடு. மரண மாஸ் சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே, சந்தோஷம். நல்லா இருந்தா சரி. எவ்வளோ வெஜிடேரியன் குழம்பு இருந்தாலும் நார்மலாக இருக்கிற சிக்கன் குழம்புக்கு ஈடாகுமா? உங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் குழம்பு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் ஒரு 1/4 மூடி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு கிடைக்கும். தேங்காய் கொஞ்சம் கசகசா அதெல்லாம் எதுவும் செய்யல, சும்மா இப்படியே போட்டு வச்சுக்கலாம், போதும் அப்படின்னு வச்சுக்கலாம். நேற்று வச்ச ரசம் நைட்டு தான் வச்சேன்.
அதாவது ரசம் இருக்குது, இன்னைக்கு குழம்பு மட்டும் வைக்கலான்ட்டு ரசம் பாருங்க இருக்குது போதும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல இன்னைக்கு இவ்வளவுதான் சாப்பாடு. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடுவோம். சிக்கன் குழம்பு, கிரேவி குழம்பு நம்ம வீட்டுல. உங்க வீட்டுல அப்படியே என்ன குழம்புன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன குழம்பு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வாங்க நீங்களும் வாங்க, நம்மள சேர்ந்து நம்மள சாப்பிடலாம். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா நேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நாங்க சாப்பிடலாம். இப்ப டீ குடிப்போம் கொஞ்சம் நம்ம. ஓகே, டாடா பாய். டாடா பாய்.